4 நாள் ஊருக்கு வந்து கண்ணை மூடி திறந்த மாதிரி டக்குன்னு போயிட்டுங்க. ஹஸ்பண்ட் நேற்றே டிக்கெட் போடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட சொன்னேன். போய் தான் ஆகணும். நைட்டு சென்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு. 4 நாளுமே மாமியார் வீட்டிலேயே இருந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. நேற்று வர சொன்னாங்க, நேற்றும் போக முடியலை. இன்றைக்கி காலையிலேயாவது வான்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையிலையும் கிளம்ப முடியல. சில ஃபைனலாக சாயந்தரம் தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் ஏறணும். நமக்கு பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. சுமார் 4 மணிக்கு மேலே தான் சாயந்தரம் பேக் பண்ணவே ஆரம்பித்தேன். என்னத்தை இருக்கிற துணியெல்லாம் அள்ளி போட்டு கொண்டுட்டு போனால் அங்கே போய் மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பெருசாக மடிச்செல்லாம் வைக்க மாட்டேன். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் போதும். ஒரு 5 மணிக்காக கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு 10 மணிக்கு தான் ட்ரெயின். வந்தோடனே எங்கள் அம்மா டப்பாவில் மீன் வச்சு நண்டு வறுவல் குழம்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க. வந்தோடனே அடிச்சு விட்டுட்டேன். எங்கள் அண்ணன் கூட வம்புழுத்தான். வந்தோடனே திங்க ஆரம்பிச்சுட்டியாடி அப்படின்னு. அது வந்து ஒரு நல்ல ஃபீல். அம்மா வீட்டில் வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறது திங்கிறது. இன்னைக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊர் ஞாபகமாகவே தான் இருக்கும். ஒரு மாதிரி ஹோம் சிக் மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. தம்பியுமே ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தான் ஊர்லேருந்து வந்தது.